ஹalleluya குட் மார்னிங். ஞாயிற்றுக்கிழமைங்க உயிர்த்தெழுதலின் நாள். ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவரா எழுந்த ஆண்டவருடைய நாளை நம்ம கனமாக அனுசரிக்கணும். என் ஆண்டவர் உயிருள்ளவர் என்பதை நாம நினைவு கூறும்படியாக அவருடைய ஆலயத்துக்கு சென்று அவரை ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பதற்கு சபையாக கூடி உடன் தேவ பிள்ளைகளோடு தேவனுடைய சந்நிதியில ஆராதிப்பதற்காக தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாங்க. ஆலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய வார்த்தையின் தியானம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கறதுனால இன்றைக்கும் கூட உங்களுக்காக ஒரு வார்த்தை ஆயத்தமாக இருக்கிறது. தேவன் கொடுத்திருக்கிறாரு, அதை கேட்போம் வாங்க. ஒரு சிறிய ஜெபத்தோடு தொடங்குவோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையோடு எங்களுக்கு எச்சரிக்கைகளை தாங்க உங்க சமூகத்தினால எங்களை பலப்படுத்துங்க என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய ஆலயத்துக்கு போறீங்களா? ஆலயங்களுக்கு போனீங்களா? தவறாம சென்று கொண்டிருக்கிறீங்களா? போயிட்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க நிறைய பேர். இன்றைக்கு ஆலயத்துக்கு போலையா? இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலையா? போய் வந்துட்டோங்க. எப்போ போனீங்க? எப்போ வந்தீங்க? எப்போ போனீங்க? எப்போது வந்தீங்க? என்னங்க, எங்க சபையில 7 ஆராதனைகள் இருக்குங்க. ஒரு மணி நேரம் இருக்கும், அவ்வளவுதாங்க. நாங்க ஒரு 1/4 மணி நேரம் தாமதமா போயிட்டு ஆமென் சொன்ன உடனே திரும்பி வந்துட்டோங்க. போதுமாங்க? கர்த்தருடைய நாளெல்லாம் அவருடைய சமூகத்துல செலவழிக்கணும். சில சபைகள்ல இடமில்லாத காரணத்தினால 2-3 சர்வீசஸ் நடத்துவாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாக இருக்கும்போது இருக்கிற சந்தோஷமும் பலனும், அந்த அபிஷேகம் துண்டு துண்டாக ஆயிட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க? தேவையான நேரத்தை தேவனுடைய சமூகத்துல செலவிடாம போய் வந்துட்டா பிரயோஜனம் என்ன? சரி, ஆலயத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றீங்க. ஏன் போனீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சிம்பிளா ஆராதிக்கிறதுக்காக போனோம், சண்டேனால போனோம், நல்லா சொல்லுவாங்கங்க சிலரு. ஞாயிற்றுக்கிழமைனால போயிட்டு வந்தவங்க, இது எங்களுக்கு பழக்கம் தானே, எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். ஒரு சடங்கா வழக்கமா ஆலயத்துக்கு போய் வந்துட்டா பிரயோஜனம் ஏதாவது இருக்கா? நம்ம தேசத்துல பாருங்க, போய் தேவ தரிசனம் பண்ணிட்டு வந்துருவாங்க. அங்க போய் ஒரு சிலுவை போட்டுட்டு ஒரு சின்ன காணிக்கை கொடுத்துட்டு ஒரு ஆமென் சொல்லிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லிட்டு வந்தா போதுமா? முடியாதுங்க. உங்க இருதயத்தை தட்டுகிற வரைக்கும் நீங்க தேவனுடைய சமூகத்துல செலவழிக்கணும். இதயம் அசைகிற வரை அங்கே இருக்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கு நாம போவது பாடல்கள் பாடுவதற்கு அல்ல. சில சர்ச்சஸ்ல பாட்டு பாடிக்கொண்டே இருப்பாங்க. எஸ், பாடல்கள் மூலியமா தேவனை ஆராதிப்போம். சங்கீதங்களினாலே நம்முடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுத்துவோம். சங்கீதங்கள்ல இருக்கிற அர்த்தங்களை நம்முடைய இருதயங்கள்ல உணர்ந்து கொண்டு சந்தோஷத்தோடு பாடிக்கொள்ளுகிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. எஸ், துதியோட அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிக்க சொல்லி அவருடைய வசனம் சொல்லுது. அப்ப பாடல் பாடுவதற்கு தானா? இல்லங்க, பிரசங்கங்களை கேட்போம். கேப்பீங்க. பாஸ்டர் தேவனுடைய வார்த்தையை கொடுத்தா அந்த வசனத்தை கேப்பீங்க. இந்நாட்கள்ல பிரசங்கங்கள்ல எவ்வளவு சாரம் இருக்கோ, எவ்வளவு ஸ்டஃப் இருக்கோ, முதல்ல அது தேவனிடத்திலிருந்து வந்தது தானா என்பது ஒரு சந்தேகமா தான் இருக்குங்க. எந்த விதத்துல யார் வார்த்தையை போதிச்சாலும் அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறதுனால நிச்சயமா அது நம்மோடு பேசும். ஆனா உங்க இருதயம் எரிகிற வரைக்கும் தேவ வார்த்தையை கேக்குறீங்களா? ஓகே, கேட்டீங்க, பாட்டு பாடினீங்க, வார்த்தையை கேட்டீங்க, காணிக்கை பாடல்ல காணிக்கை போட்டீங்க, முடிஞ்சிருச்சா ஆராதனை? ஆலயத்துக்கு போவது எதற்குங்க? தேவனுடைய ஆலயம் ஏன் இருக்குன்னு சொன்னா, என்னுடைய வீடு, அதாவது ஆலயம், சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படும். சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படும். எத்தனை பேர் இன்றைக்கு ஜெபிப்பதற்காக ஆலயத்துக்கு போறீங்க? அது நாங்க உபவாச ஜெபத்துல போய் ஜெபிச்சுட்டு வருவோங்க. எப்பயாவது கஷ்டங்கள் வந்தா அதை நாங்க தேவ சமூகத்தில் சொல்லிட்டு வரோம்னு சொல்லுவாங்க சிலர். ஞாயிற்றுக்கிழமை கூட தேவனுடைய சமூகத்துல ஜெபத்துல பரவசமாகணும், ஜெபத்துல விண்ணப்பங்களை செய்யணும், ஜெபத்துல காத்திருக்கணும். தேவனுடைய வசனம், பாடல்கள், ஜெபம் இவைகளெல்லாம் சரிக்கு சரியாக ஆராதனையில இருக்கணும். அது மூன்றும் கலந்தாதான் அதிலிருந்து வருகிற துதி.
துதி தேவன் செய்த நன்மைக்காக அவர் ஸ்தோத்திரம் துதிகளை செலுத்துவது சேர்க்கும் போது அது நிறைவான ஆராதனை. ஆராதனை 4 எழுத்து இல்லையா? அவரை துதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது, அவரிடத்துல ஜெபிப்பது, அவரிடத்துல விண்ணப்பங்களை செய்வது, அவரை சங்கீதங்களினாலே ஆராதிப்பது, அவருடைய வார்த்தையை கேட்பதை சேர்க்கும் போதுதான் அது ஒரு நிறைவான ஆராதனையாக இருக்க முடியும். ஆராதனையில கூட அநேகர் இன்றைக்கு சுகவீனங்களுக்காக, நோய்களுக்காக, இந்த உலக சம்பந்தப்பட்ட பொருட்கள், வாகனங்களுக்காக ஜெபிக்கிறாங்களே தவிர ஆண்டவரிடத்துல மகிழ்ந்து கொண்டு ஆண்டவருடைய கிருபைக்காக கேட்கிறவங்க எத்தனை பேர்? ஆண்டவருடைய வல்லமைக்காக கேட்கிறவங்க எத்தனை பேர்? எங்களை மாதிரி ஊழியக்காரங்க கிட்ட அநேகர் ஜெபிக்கும்படியா கேட்பாங்கங்க. அநேகருக்காக ஒரு ஊழியக்காரர் ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. நான் ஜெபிக்க மாட்டேன் போனா எவ்வளவு கோவம் வரும் பாருங்க. அவர் சாப்பிட்டாரா இல்லையா, அவருக்கு ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தாரு, இப்ப உடனே எங்களுக்காக திரும்ப ஜெபிக்க முடியுமா முடியாதா என்ற ஆலோசனை இருக்காது. ஆனா உடனே எங்களுக்காக ஜெபிங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு கேட்பாங்க. அது ஒரு பெரிய பாக்கியங்க. எனக்கா இருந்தா பிரசங்கிக்கிறத விட மற்றவங்களுடைய கஷ்டங்களை கேட்டு அவங்களுக்காக ஜெபிப்பதில் சந்தோஷத்தையும் பெரிய பாரத்தையும் பெற்றுக்கொள்ளுவேன். உங்கள் நிமித்தமாக நான் ஜெபிக்காவிட்டால் அது எங்களுக்கு பாவமாகும் என்ற சாமுவேலின் வார்த்தைகள் எனக்கு எப்பவும் நினைவுல இருக்கும். நல்லதுதான் தேவ ஊழியக்காரங்க நமக்காக ஜெபிப்பது. ஆனா உங்களில் எத்தனை பேர் ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறீங்க? விசுவாசிகளா இருக்கிறவங்க, ஆராதனையில பங்கு கொள்கிறவங்க, சொல்ல போனா முக்கியமாக விசுவாசிங்க இல்லையா? கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்டவங்க இல்லையா? கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்கிறவங்க இல்லையா? பரலோக குடும்பத்தின் உறுப்பினர்கள் இல்லையா? அப்போ உங்க ஊழியக்காரருக்காக, ஊழியத்துக்காக, ஊழிய பாரங்களுக்காக, ஊழியம் செய்கிறவங்களுக்காக, ஊழியத்துல பங்கு கொள்ளுகிறவங்களுக்காக இன்றைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? நாங்களும் உங்களை போல மனுஷங்க தானே. ஜெபம் உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் தேவை. உங்க ஊழியக்காரங்களுக்காக, தேவ மனுஷங்களுக்காக, பாஸ்டர்ஸ்க்காக ஜெபிப்பதை பழக்கப்படுத்திக்கோங்க. நீங்க எவ்வளவா ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஊழியக்காரங்க தேவனுடைய கையில வல்லமையா பயன்படுத்தப்படுவாங்க. ஆதி சபையில விசுவாசிகள் எல்லாரும் ஒரே மனதோட சேர்ந்து ஜெபித்த போது அன்றைக்கு அந்த அப்போஸ்தலர்கள் தைரியமாக பிரசங்கித்தார்கள். ஆச்சரிய அற்புத காரியங்கள் அன்றைக்கு ஊழியத்துல நடந்தது. பரிசுத்தனாகிய பவுல் எவ்வளவு பெரிய ஊழியக்காரரா இருந்தாலும் அவர் எவ்வளவு தாழ்மையா எனக்காக ஜெபிங்கன்னு கேட்கிறாரோ பாருங்க. ஒருமுறை எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணும். பாவிகளுக்காக ஜெபிக்கிறோம், பரிசுத்தவான்கள் காகவும் ஜெபிக்கிறோம். அவங்க பின் திரும்பாமல், அவர்கள் பலவீனர்கள் ஆகாம, அவர்கள் பெருகும்படிக்கு, அவர்கள் தைரியமாக இருக்கும்படிக்கு. சுவிசேஷத்திற்காக சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் நீங்கள் உறுதியோடு விண்ணப்பம் பண்ணுங்கள். ஜெபம் செய்வது தைரியத்தை கொடுக்குங்க. ஜெபம் பலத்தை கொடுக்குங்க. ஜெபம் வாக்கு வல்லமையை கொடுக்குங்க. ஜெபம் என்பது விசுவாசத்தின் பெருக்கத்தை உண்டாக்கும். ஜெபம் பிசாசை நடுங்கும்படி செய்யும். ஜெபம் என்பது ஒரு நபருக்கு அது ஆவிக்குரிய பலனை தருகிறதா இருக்கு. பவுலை போன்ற பக்தன் சொல்லுகிறார், நான் போதிக்க வேண்டிய போதனை தைரியமாக நான் போதிக்கும்படி. இன்றைக்கு பலிபீடங்களின் மேலே தைரியமாக பிரசங்கிக்கிற போதகர்கள் குறைந்து கொண்டிருக்கிறாங்க. கத்தலும் சத்தமும் இருக்கலாம், அட்டகாசங்கள் இருக்கலாம், பெருமைகளை பேசலாம். ஆனா தைரியத்தோடு தேவனுடைய வார்த்தையை இருப்பது போல போதிக்கிற ஊழியக்காரங்க குறைந்து கொண்டு போறாங்க. காரணம்,
தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற விசுவாசிகள் குறைந்துட்டு போறாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் போதிக்கிறேன். யுத்தத்துல ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ அபாயமோ தெரியுமா? பிசாசோடு போராடும் போது நமக்காக முன்னிருந்து நடத்துகிற ஊழியக்காரங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். தலைவர்களை பிசாசு அட்டாக் பண்றாங்க. தேவ ஊழியர்களை எதிர்க்கிறான் பிசாசு, பலவீனப்படுத்துறான், சோதிக்கிறான், காம்ப்ரமைஸ் ஆகி விடுறாங்க. உங்க ஊழியக்காரரோட குறைவுகளை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல. சபையாக கூடி வரும்போது ஒரு விசுவாசியும் சபையின் மேய்ப்பருக்காக ஜெபித்தா சபை பலப்படும். தேவ மனுஷனின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஒவ்வொருவனின் இருதய தேவையை சந்திக்கும்படியாக, பிசாசுகளை துரத்தும்படியாக, அசுத்த காரியங்களை நிர்மூலமாக்குறபடி இருக்குங்க. ஜெபிக்கிறவங்க தைரியம் உள்ளவங்களாக இருப்பாங்க. தானியேல் 4 முறை ஜெபித்ததுனால சிங்கங்களுக்கு பயப்படல, தைரியமாக சிங்க கபில நிற்க முடிந்தான். ஜெபிக்கிறவங்க தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வாங்க. உங்களை நடத்துறவங்களுக்காக ஜெபிங்க, அதிகாரிகளுக்காக ஜெபிங்க. நம்ம தேசத்துல நடக்கிற எலெக்ஷன்ஸ்க்காக, இது நம்முடைய கடமை. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களை ஏற்படுத்தும்படியாக ஒவ்வொரு அதிகாரமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதுனால தேசத்துல சமாதானம் நிலைவரப்படுத்தும்படியாக, தேசத்துல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படி, தகுந்த சூழ்நிலைகள் ஏற்படும்படி, அநேக போராட்டங்களின் நடுவில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படி நாம முழங்கால ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆலயத்துக்குள்ள போகும்போது நாம விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து சபைக்காக ஜெபிக்கணும், சபை ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும். போன வந்தன்னு இருந்தா முடியாதுங்க. என் கஷ்டங்களை நான் சொல்லிக்கொண்டேன்னா முடியாதுங்க. நீங்க கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்டவங்க, இயேசுவின் சரீரத்துல ஒரு பங்காக இருக்கிறீங்க. நம்ம சரீரத்துல ஒரு உறுப்பு பாழானாங்க சரீரமெல்லாம் வேதனைப்படும் இல்லையா? ஒரு விரல்ல வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வலி என்பது சரீரம் முழுசுக்கும் தெரியும் இல்லையா? ஒரு அவயவம் செப்டிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய தாக்கம் முழு சரீரத்தின் மீது இருக்கும் இல்லையா? சபையில யார் பலவீனமாயிருந்தாலும், யார் பாவத்துக்கு இடம் கொடுத்தாலும், எந்த ஒருவன் காணாமல் போனாலும் அந்த சபைக்கே, இயேசுவின் நாமத்திற்கே கெட்ட பேர் வருங்க. அதனால்தான் நாம விசுவாசிகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். வெறுமனே நம்ம ஊழியக்காரங்க, நம்மளுடைய மேய்ப்பர்களுக்காக மட்டும் இல்ல. ஏதோ ஒரு பாஸ்டர் தவறு செய்தா பாஸ்டர்ஸ் எல்லாம் இப்படிதான்னு சொல்றாங்கல்ல, ஆகையால பாஸ்டர்ஸ் எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். தேவ ஊழியர்கள் எல்லாருக்காகவுமே ஜெபிக்கணும். எல்லா சபைகளுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய விசாலமான இருதயம் நாம கொண்டிருக்கணும். ஏன்னா நம் ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவராக இருக்கிறாரு. சிலரை மேய்ப்பர்களாக, சிலரை தலைவர்களாக, சிலரை சுவிசேஷகர்களாக, சிலரை தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக, சிலரை தீர்க்கதரிசிகளாக அவரை ஏற்படுத்தி இருக்கிறதுனால ஆலயத்துக்கு போகும்போது விசாலமான இருதயத்தோட நாம ஜெபிக்கணும். நம்ம தேவ ஊழியர்கள் தேவனுடைய வார்த்தையை தைரியமா விதைக்கும்படி, பாவத்தை கண்டிக்கவும், புத்தி சொல்லுவதற்கும், சிட்சிப்பதற்கும் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிற எல்லா வசனமும் பிரயோஜனமாக இருக்கிறது என்ற வார்த்தை ஒவ்வொரு சபையிலும் நிறைவேறும் போது, சபைகளிலே எழுப்புதல் உண்டாகும் போது தேசத்துல ஆசீர்வாதம் உண்டாகுங்க. ஆலயத்துக்கு ஏதோ பழக்க தோஷமா போயிட்டு வந்துடாதீங்க. தேவ ஆலயத்துல சரியான முழங்காலின் ஜெபத்தை நடத்துவோம். ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்போம். பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு நாம வாக்கை பெற்றுக்கொண்டு, வாக்கிலே வல்லமை என்றால், வார்த்தைகளிலே வல்லமை என்றால் கத்துவதல்ல, கூச்சல் போடுவதல்ல, அதுல பவர் இருக்கும். ஒரு ராஜாவுடைய கட்டளைக்கு கத்த வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு சிறிய சைகை செய்தா, ஒரு சிறிய வார்த்தையை சொன்னா அங்கே ஒவ்வொருவனும் கீழ்ப்படிவான். அப்படி தேவனுடைய அதிகாரம் நிறைந்த வார்த்தைகள் தேவ ஊழியர்களின் வாயில் இருக்கும்படி அவைகளை நாம பெரும்படிக்கு நம்முடைய தேசத்துல, உலகத்துல பெரிய எழுப்புதல் உண்டாகும்படி, இத்தனை இடங்களிலே இத்தனை ஆராதனைகள், இத்தனை லைவ் சர்வீசஸ் நடக்கும்போது எவ்வளவாய் பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் நடக்கிறது என்று கேள்வியாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது.
ஜெபத்தினுடைய வல்லமைதான் பரிசுத்த ஆவியானவரின் காரியங்களை உலகமெங்கும் நடக்க வைக்கக்கூடியது. தலைவணங்குங்க, ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஜெபத்தினுடைய வல்லமையை நாங்க உணரும்படிக்கு, ஜெபத்தினாலே எங்களுக்கு தைரியம் உண்டாகிறது என்று, விசுவாசம் பெருகுகிறது என்று, ஜெபம் எங்களுக்கு சக்தியை கொடுக்கிறது என்று, ஜெபம் எங்களை பாவத்திலிருந்து தூரப்படுத்துகிறது என்று, ஜெபம் எங்களை தேவனுக்கு நெருக்கமாய் சேர்க்கிறது என்று, ஜெபம் எங்களை ஐக்கியப்படுத்துகிறது என்று, ஜெபம் எழுப்புதலை தூண்டுகிறது என்று நாங்கள் அறிந்து எல்லா நேரங்களிலும் எல்லா விதமான ஜெபங்களை செய்து உம்முடைய சமூகத்துல முறையிடும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. நாங்க உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது ஊழியக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து, விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க. சபையில எழுப்புதல், தேசத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். ஆலயத்துக்கு போங்க, தேவனுடைய சமூகத்துல செலவிடுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா கல்வரி சர்ச்ல நடக்கக்கூடிய 2வது சர்வீஸ தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியில நாங்க ஒளிபரப்புறோம். உங்க மத்தியான நேரத்துல நீங்க ஆலயத்துக்கு போயிட்டு வந்து இதை பார்த்து பயன்பெறலாம். கர்த்தருக்கு சித்தமா இருந்த நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.